வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நம்ம கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமானை பற்றி ஒரு சின்ன பதிவு பார்க்கலாமா? அதாவது நான் எழுதுகிற முருகன் பாடல்களை நம்ம மேட்ரிமோனியலில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு முருக பக்தர்களுக்கெல்லாம் நான் அப்போ அனுப்பிடுவேன். இதில் ஒருத்தவங்க சிவகுமார் அப்படிங்கிற பையனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தவங்க மிஸ்ஸஸ் உஷா தேவி அன்பழகன். அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர் அன்பழகன். அவங்களுக்கு அனுப்பிச்சேன். அவங்க எப்பயுமே பாட்டை கேட்டுட்டு எல்லாமே எனக்கு அப்பப்போ சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப தீவிர முருக பக்தி. அவங்க வாழ்க்கையில் மகா பெரியவா நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. கனவுல அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. இவங்க அவங்க அப்பப்போ என்கிட்ட சொல்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது மகா பெரியவா சமாதி அடைஞ்ச நேரம் இவங்க தியானத்தில் இருக்கப்ப அப்படியே ஒரு சேரில் அவர் அப்படியே படுத்திருந்த மாதிரி அப்படியே அவர் சமாதி அடைகிறது இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்து தியானம் முடித்து வெளியில் ஏதோ மகா பெரியவா பற்றி ஒன்று எனக்கு தெரிஞ்சுதே தோற்றத்தில் அப்படின்னு கேட்டப்ப அப்போ தான் டிவியில் மகா பெரியவா இந்த மாதிரி மகா சமாதி அடைஞ்சிட்டாங்கன்னு நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்களாம். அது சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு இக்கட்டான நேரம். அவங்க மகனுக்கு திருமணம் முறிவாகி அது டைவர்ஸ் கிடைக்கிறதுல ரொம்ப பிரச்சனை இருந்திருக்கு. அப்போ இவங்க ரொம்ப வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க தீவிர முருக பக்தியும் கூட வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மகா பெரியவா அவங்க கனவுல இவங்க வீட்டுக்கு வர மாதிரி, அவர் ஒரு ஓட்டமும் நடையுமா தானே நடப்பார். அப்படியே ஃபாஸ்ட்டாக நடந்து மாடிப்படி ஏறி அந்த டேங்க்கு கிட்ட போய், அதாவது ஈசான மூலையில் உட்கார்ந்துருந்துருக்காரு. இவங்க அவர்கிட்ட பார்த்து உள்ளே வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னொடனே இல்லை நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போ, அந்த முருகனை சரணடைஞ்சு வேண்டு, நீ நீ நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரமும் ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு சாண்டிங் பண்ணிக்கிட்டே இரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப க்ஷேமமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிட்டாராம். இது அவங்க சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அதிலேருந்து நான் இன்றைக்கும் மேடம் ஓம் சரவண பவாய நமக நான் விடாமல் சொல்லிக்கிட்டே இருப்பேன் மனசில் சாண்டிங்கில் அப்படின்னாங்க. இது இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். அதனால் முருகனை நல்ல தீவிரமாக நீங்கள் கும்பிடுங்க. அவர் என்றைக்கும் உங்கள் கூட இருப்பார். இந்த மாதிரி மகா பெரியவா மாதிரி ஒரு இவங்களோட ஆசீர்வாதம், குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்த்துக்கள்.